என்பதை குறித்து I am going to speak today as to who our God is. Now we know God, don't we? අපි දෙවියන් වහන්සේලා දන්නවා. எங்களுக்கு தேவன் என்றால் யார் என்று தெரியும். දෙවියන් වහන්සේ කියලා දන්නවද? தேவனை குறித்து தெரியுமா? දන්නවා. தெரியும். ඉච්ඡා දන්නේ. ஆனால் அவ்வளவு தெரியாது. We know about God to a certain extent, but we don't know much. Then දෙවියන් වහන්සේ ගැන අපි දන්නේ මොකද? இப்ப தேவனை குறித்து எங்களுக்கு எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம்? දෙවියන් වහන්සේ වහන්සේගේ ඉදලා කරේ නැත්නම් தேவனே தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் අපිට දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න විදියක් නැහැ. எங்களுக்கு தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு விதம் வழி கிடையாது. If God doesn't disclose to us about himself, there is no way for us to find out what sort of a God we have. That දෙවියන් වහන්සේ ඉදලා කරන්නේ නැති නිසා තමයි தேவன் தன்னை வெளிப்படுத்தாத நிமித்தமாகத்தான் එහෙම නැත්නම් ඉදලා කරපු විදිය දන්නේ නැති නිසා තමයි இல்லாவிட்டால் தேவன் தன்னை வெளிப்படுத்தின விதத்தை புரிந்து கொள்ளாததினாலே ඕකේ ஐதிஹාසය දිහා බැලුවොත් මිනිස්සු දෙවියන් වහන්සේ මවල තියෙනවා වයි වර්ණනවා. உலகத்தினுடைய ஆரம்ப காலத்தின் முதல் இந்த நாள் வரைக்கும் பார்த்தால் அவர்களுடைய அந்த பண்பாட்டில் இருந்து ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் தேவனை சிற்பமாக வடித்திருக்கிறார்கள். දෙන්න මම කියන්නේ මිනිස්සු දෙවියන් වහන්සේ ගැන දන්නේ නැති නිසා தேவனை குறித்து ஜனங்களுக்கு தெரியாதனாலே මුළු දෙවියන් වහන්සේ ගැන ඕක කියන්නේ அதாவது தேவன் என்றால் ஒரு பெரியவராக இருக்க வேண்டும். ඒගොල්ලන්ට දන්න ලොකු විදියට ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේ ගැන හිතලා මතලා වැඩ කරලා තියෙනවා. அதனால அவர்களுக்கு தெரிந்த அளவில் எது பெரிதாக இருக்கக்கூடுமோ அதை மையமாக வைத்து அப்படிப்பட்டவர் தான் தேவன் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். Since people don't know how God is and they don't know how God revealed himself, people have imagined God to be very great in their own knowledge. As per their knowledge, what greatness is defined in their brain. ඒගොල්ලන්ට මහා නැත්තම් ලොකු කියලා දැනුණ අන්තිමට දෙවියන් වහන්සේ බැලුවා. அவர்களுக்கு தெரிந்த விதத்தில் எது பெரிதாக இருக்குமோ அந்த விதத்திலே தேவனை உருவாக்கினார். ඒගොල්ලෝ දැක්කා අපදාම ඉරන් දානවා. அப்ப ஒவ்வொரு நாளும் கண்டார்கள் சூரிய உதயம் வந்தது. ඉතින් ඉර කියන්නේ මේ ඇන්න දහසෙදි කමෙන් ඉර කියනෝද? அப்ப அந்த சூரியன் என்கிற ஒரு விஷயம் வானத்துல அப்படியே பேசாம தொங்கிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம். මේක දෙවියන් වෙන්නු. அது கட்டாயம் ஒரு தெய்வமாக இருக்கணும். තීරු දෙවියා. அதனால சூரிய தெய்வம் என்று தெய்வத்தை හද දෙවියා. சந்திர தெய்வம் என்று ஒன்றை உருவாக்கினார். තරු දෙවියා. நட்சத்திர தெய்வங்கள் என்று சொன்னார். දෙමොත් ඉර හඳ තාරකාවන් දෙවියන් වෙන්නු මේ කියලා මිනිස්සු හිතන්න පටන් ගත්තා. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் தெய்வங்களாக இருக்க வேண்டும் என்று தெய்வங்களாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது. So people began to venerate the sun, moon and the stars thinking that they must be gods because they are far above the earth and just hanging there without falling, and boy they are so humongous, so they must be gods. It must be that who the area. அதுக்கு பிறகு அவர்கள் பார்த்தாலும் பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி. அப்ப அவர்களுக்கு அது பெரிய விஷயமா இருந்ததுனாலே அது ஒரு தெய்வமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஒரு மனுஷனுக்கு ஒரு தண்ணீரை இப்படி ஊற்ற முடியாது அப்படின்ற அவர்களுக்கு பெரிய விஷயம். பெரிய நதிகளை கண்டார். இதுதான் கடவுளா இருக்கணும். பெரிய சிங்கங்களை கண்டது. இது கடவுளா இருக்கும். இவைகளை நமஸ்கரிக்க ஆரம்பித்தார்கள். இரவுல வாயம் போற நேரம் அந்த அரை சந்திர வெளிச்சத்திலே ஒரு பெரிய ஒரு பூதம் வந்து நிக்கிற மாதிரி அவர்கள் காண்டார்கள். அப்படியே திரும்பிட்டு வீட்டுக்கு ஓடிப்பான். வீட்டுல போயிட்டே ஆடிட்டு இருப்பாங்க பயந்து. They run and they hide in the homes and the following day during the break they come to see what that is. ஒரு
பெரிய மரம். இப்ப பகல்ல நல்ல மரமா தெரியுது. ராத்திரில இப்படி கைகளை வச்சுட்டு இருக்கிற ஒரு தெய்வம். அதனால அந்த மரத்தை கும்பிடாது. This must be a night God. So they began to worship the tree. So the people became enemies. They will look, they were namaskaram in the அதனால மனுஷர்கள் என்ன செய்தார்கள்? இப்படிப்பட்ட பெரிய விஷயங்களை தெய்வங்களாக நமஸ்கரிக்க ஆரம்பித்தார்கள். அப்ப இருக்கிறவங்க செத்து போனா அவங்க கனவுல வருவாங்க. யாராவது செத்து போனவங்க கனவுல வந்திருக்காங்களா? அதனால அப்படி கனவுல யாராவது வந்தா நினைப்பாங்க அவங்க செத்து போனதுக்கு அவங்க அப்படியே இல்லாம போகல, அவங்க தெய்வங்கள் ஆகிட்டாங்க. So once people die, they sometimes come in dreams of others. So people who dream the dead people think that the dead people are not just finished, eliminated, but they are still there. So they must have become God. Here is rather great. அதனாலே அவர்கள் தெய்வங்களை மனுஷர்களாக நினைக்க ஆரம்பித்தார். அதனால அவங்க நினைச்சாங்க இந்த தெய்வங்களுக்கும் கைகள் கால்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா மனுஷனை விட கொஞ்சம் பெருசா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு முகம் மட்டும் இல்ல, பின்னுக்கு ஒரு முகம் இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு கை ரெண்டு கை பத்தாது, அவங்களுக்கு ஒரு 4-6 கைகள் அப்படி இருக்கும். அந்த காலத்துல அவங்களுக்கு கார் பஸ் இருக்கிறது தானே. அதனால அவங்களுக்கு பிரயாணம் போறதுக்கு அவங்களுக்கு வாகனம் இருக்கும். சில தெய்வங்களுடைய வாகனம் வந்து மயில், சில தெய்வங்களுடைய வாகனம் வந்து எலி, சில தெய்வங்களுடைய வாகனம் வந்து கழுதை. சில ஒரு தெய்வம் இருக்கு, அந்த தெய்வங்களுடைய வாகனம் வந்து நாய். சில தெய்வங்கள் படுத்துறது பாம்பு மேல. முந்த நாள் பொருள்ல இருந்து நான் கண்டிக்கு வரேன். ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பாம்பு அப்படியே அவருக்கு கூட பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் இந்த சைஸ்ல நான் பாம்பா தான் இருக்கான்னு நான் அந்த அனிமல் பிளானட் அது மாதிரி நேஷனல் ஜியோகிராஃபி இந்த மாதிரி எல்லா சேனலையும் பார்க்கிறேன். இல்ல, எல்லாம் இருக்கிறது அனகோண்டா மட்டும் தான். சில தெய்வங்கள் வந்து அந்த பாம்பு மேல தூங்குறாங்க. இப்படி தெய்வங்களை குறித்து அநேக கற்பனைகளோடு ஜனங்கள் இப்படி ஒவ்வொரு வெளிப்பாடுகள் வைத்திருந்த போதும் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே ரட்சிக்கப்பட்டு நாங்கள் சபைக்கு வந்த உடனே எங்களுடைய தேவனை பொறுத்து எங்களுக்கும் ஒரு கற்பனை வரப்போகுது. இப்படிப்பட்ட ஒரு கற்பனை riding on mice. We come to Christianity and we have a weird and distorted view of our God. எங்களுடைய ஜனங்களுக்கு எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வெள்ளைன்னு ஊத்திக்கிட்டு ஒரு வயசு போனவர், நல்ல வெள்ளைன்னு ஒரு வெள்ளை தாடியோட வெள்ளை முடியோட அதாவது இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு செத்து போகக்கூடிய ஒரு பப்பா மாதிரி ஒரு வயசுல ஒரு கிழவனாருடைய ஒரு வயசு இருக்கும். So we have an idea of our God as a tall, old
இருக்கிறார். அதுதான் எங்களுடைய தேவனை குறித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய இயேசுனா எங்களுக்கு எப்படி ஒரு 2000 வருஷமா அப்படியே சிலுவையில தொங்கிட்டு இருக்கு. அவரோட மோத வாக்குனா எங்களுக்கு வருது. சில வீடுகள்ல தொங்குவாரு, கீழே பாக்கு அவங்கள பார்த்து ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அவர் மேல சொல்ற மாதிரி இருக்கும், என்னை இப்ப சரி கீழே இறக்கி விடுறது. bypass surgery செஞ்ச மாதிரி ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. Some cases they have done open heart surgery, right? You know, they are going to speak from one of the oracles of Balaam. பாலாமுගේ එක මේ වාක්‍යයකින් මම ඔයගලන්ට කතා කරන්න යනවා. பாலாமுடைய ஒரு வாக்கியத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதத்துல இருந்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இஸ்ரவேலுடைய தேவன் நாசே கவுது. இஸ்ரவேலுடைய தேவன் யார் என்பதை குறித்து. இஸ்ரவேலுடைய தேவன் நாசே අපේ தேவன். இஸ்ரவேலுடைய தேவன் தான் எங்களுடைய தேவன். අපේ தேவன் நாசே சுமனதேலගේ தேவன் நாசே නෙවෙයි. எங்களுடைய ஆண்டவர் ஒரு சுப்பிரமணியனுடைய ஆண்டவர் அல்ல. சுமனதேலගේ தேவன் நாசே. சுப்பிரமணியனுடைய தெய்வம் இருக்கிறது மறந்துட்டீங்க. அடியோ மேலே நாசே கவுது இஸ்ரவேலுடைய தேவன் நாசே. Our God is the Lord of Israel. Let's see who our God is. Verse 19 of Numbers 23. ගණන් කතාව 23 19 වෙනි පදය. එන්නාගම 23வது அதிகாரம் 19வது வசனம். පළවෙනි දේ මොනවද දන්නවද? පළවෙනි දේ මොනවද දන්නවද? முதலாவது என்ன தெரியுமா? The first thing is God is not a man. එහෙම කියන්නේ බොරු කියන්ට දෙවියන් වහන්සේ මිනිසෙක්වත් අර බොරු කියන්න ගාලා උන්නේ දෙවියන් වහන්සේ මිනිසෙක් නොවේ. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல பிரதம வாசியா. தேவன் ஒரு மனிதன் அல்ல. தேவன் ஒரு மனிதன் அல்ல. அதான் சும்மா அப்படி ஃபிக்ஸட் போட்டு சொல்லு. சொல்லுடி. தேவன் ஒரு மனிதன் அல்ல. ඒක කියන්නේ ඒ විදිහට. දෙවියන් වහන්සේ මිනිසෙක් නොවේ. දෙවියන් වහන්සේ මිනිසෙක් නොවේ. தேவன் ஒரு மனிதன் அல்ல. God is not man. මේක අපේ අකට ගන්න ඕනේ. இது எங்க உடம்புக்கு வரணும். මේක අපේ මොලේට ගන්න ඕනේ. இதை எங்களுடைய மூளைக்கு நாங்க எடுத்துக்கணும். අපි ආඥා කරනකොට நாங்க ஜெபிக்கிற நேரம் හොඳට හිතලා බලන්න. நல்லா யோசிச்சு பாருங்க. අපිට මේ මොලේ අයිනක වැරිලා පේන්නේ නිකන් මිනිස්සෙක් වගේ කෙනෙක් නේද දෙවියන් වහන්සේ. இப்ப எங்களுக்கு கொஞ்சம் அதே மூளையில கொஞ்சம் ஞாபகம் வர்றது ஒரு மனுஷன் மாதிரி ஒரு உருவம் தான். If you really contemplate, if you really sit back and think, the image that we get in the back of our minds when we sit and pray is an image of a human being. Now the Bible is very explicit that God is not a man. දෙවියන් වහන්සේ මිනිසෙක් නෙවෙයි. தேவன் ஒரு மனிதன் அல்ல. නෑ ඒක මිනිසෙක් කියලා නෙවෙයි කියන්නේ. இல்ல நாம மனுஷன் இல்ல சொல்றது. මිනිස්සු වගේ ලොකුයි නෙවෙයි. மனுஷன் மாதிரி கொஞ்சம் பெரிய ஆள் නෑ. இல்ல. දෙවියන් වහන්සේ මිනිසෙක් නෙවෙයි. தேவன் ஒரு மனிதனே அல்ல. දෙවියන් වහන්සේ ඔළුවක් නෑ. தேவனுக்கு ஒரு தலை இல்ல. දෙවියන් වහන්සේ නහයක් නෑ. அவருக்கு ஒரு மூக்கு இல்ல. වහන්සේ අතක් නෑ. அவருக்கு கைகள் இல்ல. උන්වහන්සේ ආත්මයක්. காரணம் அவர் ஒரு ஆவி. யோவான் 4:24 කියනවා දෙවියන් වහන්සේ ආත්මයක් කියලා. யோவான் புத்தகத்துல சொல்லப்படுது அவர் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24 John 4:24 says that God is a spirit. So he does not have a body like the way we have. අපිට තියෙනවා වගේ ශරීරයක් උන්වහන්සේට නැහැ. උන්වහන්සේ මිනිසෙක් නෙවෙයි. எங்களுக்கு இருக்கிறது போல ஒரு சரீரம் அவருக்கு இல்லை. அவர் ஆவியா இருக்கிறார். අර බයිබලයේ තැන් තැන්වල කියලා තියෙනවානේ දෙවියන් වහන්සේගේ අත මේක කරා. பைபிள்ல சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு தானே ஆண்டவருடைய கை இதை செய்தது அப்படின்னு. දෙවියන් වහන්සේගේ ඇස් මේ අපි දිහා බලන් ඉන්නවා. ஆண்டவருடைய கண்கள் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ඒ තමයි ඒකේ දාන්න පුළුවන් ඒ දෙවියන් වහන්සේගේ කොණ්ඩේ සුදුයි. வெளிப்படுத்தல் புத்தகத்துல பார்த்தா அவருடைய தலைமயிர் வெண்மையா இருக்குது. ඒව කියලා තියෙන්නේ අපි තේරුම් ගන්න ඕන. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. නේද? දැන් බැකෝ එක ගැන කතා කරනකොට බැකෝ එකේ අත කියලා කියන බැකෝ එකේ අත. இப்ப
பேக்கோல இருக்கிற கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு உண்மைக்கு கை இல்ல. බැකෝ දැකලා තියෙනවනේ මේව හාරන්නේ ඒක අතක්ද නෑනේ. ඉතින් අර අපිට තේරුම් ගන්න කියලා තියෙන්නේ ඒ වගේ තමයි බයිබලෙම කියලා තියෙනවා. உண்மைக்குமே அது கையா இல்லாட்டியும் எங்களுக்கு நாம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. So when the Bible talks about the hand of God, the eyes of God, the hair of God, no, these are figurative. In order for us to understand certain things, the first thing is that God is not a man. Deviyan wants to shape maybe. தேவன் ஒரு மனிதன் அல்ல. That he should lie. බොරු කියන්නේ. இரண்டாவது அவர் பொய் சொல்ல மாட்டார். බයිබලයේ කියන්නේ බොරු කියන්නේ උන්වහන්සේ මිනිසෙක් නෙවෙයි කියලා නේද? வேதம் சொல்லி இருக்கிறது பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல என்று தான் சொல்லப்படுது. දැන් එහෙමනේ එතනින්ම කියලා තියෙනවා. அந்த இடத்திலேயே சொல்லப்படுது. මෙතනදී වැඩේ බොරු කියන්නේ. அதாவது மனுஷனுடைய வேலையே பொய் சொல்றது. ඒකට අදහස அதனே சொல்லப்படுது. බොරු කියන්න දෙයනාද මිනිහෙක් නෙවෙයි කියලා කියන්නේ කොහොමද දන්නවද? அதாவது பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல என்று சொல்றது எப்படி தெரியுமா? පුරන්න ඔක බල්ලෙක් නෙවෙයි නේ ඔය කියලා කියනවා වගේ. அவன் கொலைக்கிறதுக்கு அவன் நாய் இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி. ඒක මොනවද අදහස? அதாவது என்ன அர்த்தம்? බල්ලනම් පුරන්න ඕනේ. அதாவது நாய்னா கட்டாயம் அது கொலை சாகணும். පුරන්නේ නැති බල්ලා නෙයි. ඌ බල්ලා නෙවෙයි. அப்படி கொலை காட்டி அது நாய் இல்ல. அது நாய் Dog இல்ல. that which doesn't bark is not a dog. So on the same token, a man who doesn't lie is not a man. බොරු කියන්නේ නැත්නම් ඌ මිනිහෙක්ම නෙවෙයි. அதாவது ஒரு மனுஷன் பொய் சொல்லாட்டி அவன் மனுஷனே இல்ல. ඉපදෙන දවසේ ධම්ම මනසබු. அவன் பிறக்கிற நாள்ல இருந்து அவன் சாகுற நாள் வரைக்கும் போய் தான் வாழணும். පොඩි රීනාව බලන්න. சில ரீனாவை பாருங்க. ඒකට பொய்க்கு அழுது. බොරුවට ඉනාවේ. பொய்க்கு சிரிக்கும். பொய்க்கு சிரிக்கும். ஆனா அது எதுக்கு சிரிக்கணும் அதுக்கே தெரியாது. அவனோட தகப்பனும் பொய். பிள்ளைய தூக்கிட்டு பிள்ளைக்கு யார் அடிச்சா அப்படின்னு கேட்பான். அவ்வளவு தெரியாத நேற்று முந்த நாள் பிறந்த பிள்ளைக்கு யார் அடிச்சான்னு சொல்ல முடியாது. இதுவும் பொய்க்கு தான். பொய்க்கு சின்ன பிள்ளைங்க பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதும் பொய்க்கு. உலகத்திலேயே நீ அழகானவன் அப்படின்னு சொல்லுவான். ஜனம் மனுஷர்கள் எல்லாமே பொய். நான் பொய்ய புருஷில பேச வந்தது. ஆனால் தேவன் பொய் சொல்ல மாட்டார். காரணம் அவருக்கு பொய் சொல்ல முடியாது. எங்களுக்கு பறக்க முடியாது போல ஆண்டவருக்கு பொய் சொல்ல முடியாது. Just as we cannot fly, God cannot lie. Wow, look at the line. Okay, so God cannot lie, so He doesn't lie. அப்பே தேவனாச பொறு කියන්නේ හරිද? எங்களுடைய ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். No son of man that he should change his mind. மனக்கார அவர் ஒரு மனுபுத்திரரும் அல்ல. තැවෙන්න මනුෂ්‍ය පුත්‍රයෙක්වත් නොවන නිසා. Oh, තැවෙන්නේ දෙවියන් වහන්සේ. ஆண்டவர் மனம் மாற மாட்டார். සප්පරාතේ. ඒක කියන්නේ දෙවියන් වහන්සේ. ஐயோ அநியாயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். මොකද හරිද? මේක දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ. இது உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. ඔබව මවලා உங்களை படைச்சிட்டு දෙවියන් වහන්සේ කවදා ආවා? ஆண்டவர் ஒரு நாள் கூட අපරාධයෙන් මේකව බැලුවේ කියලා කියන්නේ. உங்களை படைத்தது அநியாயம் என்று ஆண்டவர் துக்கப்படுவதில்லை. When God created, ever since God has created you, God is never going to say, "Oh, I created this person in vain. I made a mistake." Why? Because he is not a son of man. Then අපි එහෙම නෙමෙයිනේ. நாங்க அப்படி இல்லை. අසාධාරණ බැඳම් කියනවා. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க அநியாயம் அவளை கட்டினது. ඔන්න සුනිල්ගේ බැලගෙන පල්ලා යන්න. அநியாயம் நான் சுனிலோட பாஞ்சு போவது. සුමන කොච්චර අසන සුමනද? அநியாயம் அந்த சும்மாவை கூட்டிட்டு போவச்சு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வேலை வந்து நின்றுச்சு அப்படின்னு எல்லாம் வேதனைப்படுவாங்க. හරිද? මේ දහදු මෙතන ළමයි ඇති කරගන්න, දරුවෝ ඇති කරගන්න. எப்படியோ புள்ள எல்லாம் வளர்ந்தது. ඒ දරුවට ලොකුනාම அந்த புள்ள எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அநியாயம் உன்னை பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. You know when husbands and wives they sometimes say, "In vain I got married to you," and then they look at their children and say, "In vain I begat you." There are children who turn around and say, "In vain I was born
தசமபாகம் கொடுப்பாங்க, පස්සේ අපේ රාජ්‍ය දුන්නේ. அநியாயம் கொடுத்தது அப்படின்னு நினைப்பாங்க. හරිද? තේරුණා? අපේ වැඩේ මොකක්ද? எங்களுடைய வேலையே இதுதான். නේද? වොලිබෝල් ගහනකොටත් එච්චරයි. வாலிபால் அடிக்கிற நேரம் ප්‍රාණමගේ ටීමේට මොකක් වෙනවද ගත්තේ කියලා හිතනවා. அநியாயம் டீமுக்கு இவனை எடுத்தது அப்படின்னு தோணும். මනුෂ්‍යයාගේ තෝක තමයි. மனுஷன்னா இப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். இந்த வேற விதத்துல மனுஷன் இருப்பான் அப்படின்னு நினைக்க கூடாது. Don't expect people to change when people behave as people. People are people. You cannot change the stripes of the zebra. අර සිංහලෙන් කියන මොකද්ද මේ කොටියගේ පුල්ලි මකන්න බැත් මොකද්ද කියවනේ මොකද්ද කොටියගේ පුල්ලි මකන්න බෑ. ඒ වගේ මිනිස්සු ඒ වගේ තැවෙන එක නවත්තන්නේ. இந்த மனுஷர்களுக்கு மனம் மாறுவதை நம்ம நிப்பாட்ட முடியாது. அது இது அப்படியே கட்டிලා இப்ப நாங்க மனம் மாறி දෙවියන් වහන්සේ තැකරවගෙන ඉන්නවා. இப்ப ஆண்டவரும் மனம் மாறுவார் அப்படின்னு நினைக்கிறோம். අපි හිතනවා நாம நினைக்கிறோம் ප්‍රාණිකම් ගැනීම ලැබෙයි. நான் அநியாயம் ரட்சிக்கப்பட்டது. හැබැයි දෙවියන් වහන්සේ කවදාවත් ඔබට හිතන්නේ නැහැ අපරාධ මේ මනුෂ්‍යයන් ගැලවෙන්නේ කියලා. ஆனால் உங்களை பார்த்து ஒரு நாளும் ஆண்டவர் மனம் மாற மாட்டார், ஆண்டவர் மனஸ்தாபப்பட மாட்டார். அநியாயம் இவனை நான் ரட்சித்தது. ඒක වැරදි වෙනවානේ. ஒவ்வொரு குற்றங்கள் செய்வோம் தானே. ගෝ ගියේ ඉතින් දැන්ලා අද වෙනකම් කිසිම වැරද්දක් කරේ නැහැ කියලා කවර කියනවා අපසෝ කරලා මම ඔබගේ ගෝලයා වෙන්න නැති. போன ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை எந்தவித குத்தமும் செய்யல, எந்தவித பாவமே செய்யலன்னு சொன்னவங்க கை வைத்து காட்டுங்க, நான் உங்களுக்கு சீசனாக மாறுவேன். වැරදි ගෝලියා කරනවානේ. நான் எப்படியாவது ஒரு தப்பு சரி செய்யறோம் தானே. We are in the habit of committing mistake after mistake. So we sometimes think, sometimes we think, it's in vain that I got saved, I can't do a holy life, Parashudha Gita, Gatagada, Marvi. எனக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது கஷ்டம். Aparadi Galavana. அநியாயம் ரட்சிக்கப்பட்டது. Aparadi saved. அநியாயம் ஊழியத்துக்கு வந்தது. ඔක්කොම જાතියක් හිතන නිසා. இது எல்லாத்தையும் நாங்க நினைக்கிறதுனால කලකිරිලා நாங்கள் மனது உடைந்து අපි හිතනවා දෙවියන් වහන්සේ අපි කරන මොනවද ඉදරට. நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரும் எங்களை குறித்து இப்படிதான் நினைக்கிறார். We sometimes think, because we are so frustrated and we are at the lowest ebb of our desolation, desperation rather, and we think, this is perhaps how God is looking at me too. අපි හිත කැඩලා වන්දනා ඉන්නකොට நாங்க மனது உடைஞ்சு அப்படியே இருக்கிற நேரம் අපි හිතනවා දෙවියන් වහන්සේ අපි කරනවා මේ හිත කැඩලා இப்ப ஆண்டவரும் எங்களை குறித்து நினைச்சு மனது உடைஞ்சு இப்படி உட்கார்ந்து இல்ல. උන්වහන්සේ කැවෙන්නේ ஆண்டவர் மனம் உடைய மாட்டார். ඔබ මැව්වට දෙවියන් වහන්සේ කැවෙන්නේ නැහැ. உங்களை படைத்ததை குறித்து ஆண்டவருக்கு கவலை கிடையாது, ஆண்டவர் மனம் உடையவில்லை. ඔබව ගැලවීමට ගෙනාවට දෙවියන් වහන්සේ කැවෙන්නේ නැහැ. உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தது ஆண்டவருக்கு வேதனை அல்ல. ඔබව සේවයට කැදෙව්වට දෙවියන් වහන්සේ කැවෙන්නේ නැහැ. කවන්නේ ඒක තමයි. කවන්නේ. පොඩි ළමයිලා කියනවා. உங்களை ஊழியத்துக்கு அழைத்ததற்காக ஆண்டவர் மனம் வருந்தவில்லை. God does not repent for creating you. He does not repent for saving you. He does not repent for calling you into the ministry. He does not repent to have made you what you have become. ඔබ මොන තත්ත්වෙන් දැන් ඉන්නවද? ඒ තත්ත්වෙට ඔබ ගෙනාවෙකට දෙවියන් වහන්සේ දැනෙන්නේ නැහැ. நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீர்களோ அந்த நிலைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததை குறித்து ஆண்டவர் மனதுருகவில்லை. සරවම ස්වාමි පුරුෂයන්ටයි භාර්යාවන්ටයි කියනවා. கணவன் மனைவிமாருக்கு நான் முதல்ல சொல்லுவேன், දෙවියන් වහන්සේගේ පණිවිඩය. இது ஆண்டவருடைய செய்தி. Here am I conveying the message of God, okay, to the husbands and wives first. හරිද? දැන් ඔබගේ භාර්යාව නැත්නම් ඔබගේ ස්වාමි පුරුෂයා ඔබ ගල්ලා කියන්නේ මොනවද? உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய புருஷனை குறித்து நீங்க பார்த்து சொல்றது என்ன? අපරාධ කපල බැන්නේ. அநியாயம் உன்னை கல்யாணம் கட்டினது. ඉස්සරවාද කිව්වේ? முந்தி என்ன சொன்னோம்? ඒ මොකද නැත්නම් මාළුනේ නැත්නම් நீ இல்லாட்டி மீன் இல்ல, நீ இல்லாட்டி நான் இல்ல அப்படின்னு. දැන් මොනවද කියන්නේ? இப்ப என்ன? ඔබ ඉන්නවනම් මන්නේ එක්ක වහලා ඉන්නවද නැත්නම් තෝරගන්න. ஒன்னு நான் சாப்பிடும் இல்லாட்டி நீ சாப்பிடும். හරිද? දෙවියන් වහන්සේ කියනවා ஆண்டவர் சொல்றாரு, ඔය දෙන්න අසාද කෙරෙව්වනේ දෙවියන් වහන්සේ. இந்த ரெண்டு பேர்த்தையும் நான் விவாகம் பண்ணி வச்சேன் தானே. ඒ ගැන දැනෙන්නේ නැල්ලු. அதை குறித்து ஆண்டவர் மனதுருகவில்லையாம், அவர் வேதனைப்படவில்லை. God does not repent for making you life partners. දැන් ඔබ ස්වාමි පුරුෂයෙක් නම්
நீங்க ஒரு கணவனாக இருந்தால் ඔබ හිතනවා நீங்க நினைக்கிறீர்கள் என்றால் මගේ රැඳිගේ කට යක්ෂණියගේ කටක් පාස්ටර්. எந்த பொண்டாட்டிட வாய் ஒரு பேய் வாய் பாஸ்டர். දෙවියන් වහන්සේ කියනවා ஆண்டவர் அவங்களை வர சொல்றாரு, ඔබ විදුවෙන්ම මවනලත් කටක් තියෙනවා. உனக்காகவே படைக்கப்பட்ட ஒரு வாய் தான் உன் மனைவிட வாய். ඔබ විදුවෙන්ම තමයි ඒක තියෙන්නේ. உனக்காக தான் அது இருக்கு. ඒ නිසා அதனால මම නම් ඇවෙන්නේ නැහැ. நான் தான் மனவேதனை படல. මේක ඇනිව நீ இந்த பொம்பளைய ඒ කටත් එක්ක அந்த வாயோட වට දුන්නාට. உனக்கு கொடுத்தது. ඒ කියන්නේ அந்த மனசி ඒ කටත් එක්ක அந்த வாயோட කට් එක්ක තමයි. உன்னோட தான் வாழும். මේක මගෙන් ආපු දෙයක් කියලා රස කියනවා. இது எனக்கு இருந்து வந்ததுன்னு ஆண்டவர் சொல்றாரு. හරිද? சரியா? So God is telling the husbands, you know, who complain saying, I hate the mouth of my wife. You know, yeah, that mouth is suitable only for you. It was made exclusively and specially for you. Made in heaven for you. Produced in hell. Factory in hell. Get it? ස්වර්ගයේ හැදුවේ பரலோகத்துல தான் செஞ்சது. නරකාදී තමයි factory එක දාලා තියෙන්නේ. ඒ වගේ කටක් නෙනේ. பாதாளத்துல தான் அதுல ஃபேக்டரி இருக்கு. ඔබ මහණියා නම් இப்ப நீங்க மனைவினா ඔබ කියනවා නම් நீங்க சொல்றீங்கன்னா අපිට මිනිහෙක් නෙවෙයි boss. இந்த புருஷனை ஒரு மனுஷனே இல்ல பாஸ். සුභා රෝධී කියන්නේ හොඳයි. ஒரு பெரிய பூதத்தை விட பூதம் கூட பரவாயில்லன்னு சொல்றான். ඔය ඌරයි කියන්නේ හොඳයි. ஐயோ காட்டு பண்டி கூட பரவாயில்ல. යක්ෂ පාදම මුළු යක්ෂ அது பிசாசு கூட பரவாயில்ல பாஸ். இது பிசாசை விட பயங்கர பிசாசு இவன். දෙවියන් වහන්සේ කියනවා உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, නගියේ தங்கச்சி වෙනුවෙන් මම පුරුෂයා உனக்காகவே படைக்கப்பட்ட புருஷன் தான் இவன். உனக்காகத்தான். வேற யாருக்கும் இவனை கொடுக்க முடியாது. காரணம் வேற யாருக்காவது கொடுத்தா அவங்க வா உனக்கு தான் இது செஞ்சது. அந்த யானைக்கு அந்த ஜில்பி that elephant that jilpi, you know, God has made your partner exclusively for you. Hey, sorry that's all ஒண்ணுமே செய்ய வரல. உங்களுக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை. டிவோர்ஸ் ஆக முடியாது. இது செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு, நான் விவாகரத்தை நான் வெறுக்கிறேன். That's why God has said in Malachi chapter 2 verse 11 that I don't remember the verse. He said, I hate divorce. So I tell you, first of all, husbands and wives, God has given you the right partner. He's not going to relent or repent for what he has done. පළවෙනි ස්වාමි පුරුෂයාට ගහනකට මම කියන්න ඕනේ, முதலாவது கணவன் மனைவிக்கு நான் சொல்றேன், දෙවන ඔබ වෙනුවෙන්ම දීලා තියෙන ඒ කොටා ඒ ගොජි உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த புருஷனும் கொண்டாட்டியும் ඔබ වෙනුවෙන්ම සාදරලද මවනලද එක්කෙනේ உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். දෙක සාදරෙන්න බෑ. நீங்க விவாகரத்தை செய்ய முடியாது. දෙවියන් වහන්සේ ඒක දුක් වෙන්නේ නැහැ. ஆண்டவர் அதை குறித்து துக்கப்பட மாட்டார். දෙවියන් වහන්සේ දුක් වෙන්නේ නැති එකක් ගැන அதனால ஆண்டவர் ஒரு விஷயத்தை துக்கப்படாத ஒரு விஷயத்தை குறித்து ඔබ දුක් කියලා වැඩක් නැහැ. நீங்க துக்கப்பட்டு வேறு ඒක දවස් 40ක් නිරාහාර වෙලා ඔබ මැරෙන්න ඕනේ කියලා යාඥා කරනවා. ඔබ මැරෙන්නේ නැහැ. දවස් 40ක් වෙලා අපහයියක් ගහයි. 40 நாள் இவன் செத்து போகணும் அப்படின்னு நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா 41வது நாள் அவரை இன்னும் நல்லா சுகமாக்கி நல்ல பலனாகி நல்ல மனுஷனா மாறும். මේ සභාවේ මම මෙන්ස් මීටින් දාලා නැහැ, පිරිමින්ට මීටින් දාලා නැහැ. இந்த சபையில ஆண்களுக்கு கூட்டம் இல்லை. ඒ දන්නවද? ஏன் தெரியுமா? මේ පිරිමින්ගේ මීටින් දැම්මොත් උන්ට කම්මැලිව ගෑනගේ කට හරි ගස්සන ස්වාමීන් කට හරි ගස්සන නැත්නම් ඒක වරණ කියලා යාඥා කරනවා. நீங்க இங்க வந்து ஒரு நாள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆண்டவரே அவரோட வாய் சரியில்லை, அவரோட வாயை மாத்துங்க, இல்லாட்டி அவர் செத்து போகணும் அப்படின்னு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. එහෙම යාඥා කරොත් அப்படி வந்து ஜெபம் මේ பண்ணுவாங்க. කටේ තියෙන තුවාලේ කටේ තියෙන ඇදකුඩ ඔක්කොම දැන් සුව කරලා තවත් හයින් කියන්නේ. இந்த வாயில இருக்கிற நோய்கள் எல்லாத்தையும் சுகப்படுத்தி இன்னும் சத்தமா கத்த ஆரம்பிக்கும். මොකද දෙවියන් වහන්සේ හැදෙන්නේ නැහැ. காரணம் ஆண்டவர் துக்கப்பட மாட்டார்.
பிள்ளைகள் கொடுத்திருக்காரு ஆண்டவர். ඒක ගැන දෙවියන් වහන්සේ දැනෙන්නේ නැහැ. அதை குறித்து ஆண்டவர் மனவருத்தப்பட மாட்டார். God does not relent of giving you the children that He has given you. That's what I told you. ஒரு சில நேரம் நீங்க இப்படி நினைக்கலாம், අර පුතාලා විතරයි ඉන්නේ. எனக்கு மகன்மார் மட்டும்தான் இருக்கு. ඒක ඉඳලා තිබ්බනම් ஒரு மகள் இருந்திருந்தா දෙවියන් වහන්සේ කියනවා ஆண்டவர் சொல்றாரு, නෑ නෑ ඔය මොකට දුර දෙන්නේ. உனக்கு நான் மகள்மார் கொடுக்க மாட்டேன். දීලා දෙන පුතු මාරන්නේ දීලා දෙනවා විතරයි. உனக்கு மகன்மார் கொடுத்துருக்கு உனக்காகவே கொடுக்கணும். අනේ මට දුර විතරයි ඉන්නේ. ஐயோ எனக்கு மகள்மார் மட்டும்தான் இருக்கு. පුතේ කියනවා හොඳයි. ஒரு மகன் இருந்தா நல்லா ඊට இருக்கும். පස්සේ කියනවා නෑ මම දැනෙන්නේ නෑ ඔය කියන්නේ. ஆண்டவர் சொல்றாரு, நான் மனஸ்தாபப்படல. அது මම ඕනේ කියලා ඔයාලට දුර විතරයි දුන්න මොකලන්ට දුර විතරයි ඉන්න ඕන. உங்களுக்கு மகள்மார் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு மகள்மாரே கொடுத்துருக்கேன். மாதிரி ஆட்கள் யோசிச்சாங்கன்னா, ஐயோ நான் மட்டும் ஏன் டபுளா பேசுறேன். ஒண்ணு உருவாக்குறதே பெரிய ஒரு நாடகம். ஒன்னே மாதிரி ரெண்டு அப்படின்ற நேரம் அதை குறிச்சு நான் வேதனைப்பட மாட்டேன்னு ஆண்டு சொல்றாரு. அதனால பெற்றோர் கூட பிள்ளைகளை குறிச்சு நீங்க மனஸ்தாபப்படாதீங்க. Not having another child or a son instead of a daughter or a daughter instead of a son. No. Why? Because God does not relent. Devya master in heaven. ஆண்டவர் மனஸ்தாபப்பட மாட்டாரு. பிள்ளைகள் பெற்றோர் குறிச்சும் நீங்க மனஸ்தாபப்படாதீங்க. உங்களுடைய பெற்றோர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உங்களை அந்த பெற்றோருக்கு கொடுத்தது ஆண்டவர். அந்த தாயினுடைய கர்ப்பத்திலே ஒரு ஒரு ஜீவனாக உருவாக்குனது ஆண்டவர் தான். அதனால ஆண்டவர் விரோதமா பேசாதீங்க. ஐயோ நான் வேற யாராவது அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கலாம், ஐயோ நான் வேற யாருக்காவது ஒரு பிள்ளையா பிறந்திருக்கலாம், அநியாயம் நான் இவங்களுக்கு போய் பிள்ளையா பிறந்ததா அப்படின்னு சொல்லாதீங்க. Children, don't ever relate. Don't ever be sad for becoming children of these parents that God has given you. In around 7 billion people, God has chosen you to be born at this time to this family, in this nation, and that's God's choice. Billion hada in the okay. Billion 7 billion ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்திலே உங்களை இப்படி படைச்சது ஆண்டவர் மனஸ்தாபப்படுவதற்காக அல்ல. அதனால நாங்க எங்களை எங்களை உதாரணமா எடுத்துக்கலாம். எங்களை நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். We must begin to accept ourselves this morning. இதனால வரையும் දෙවියන් වහන්සේ ඔබ හැටියට මවපු නිසා ஆண்டவர் உங்களை நீங்களாக படைத்திருக்கிறதுனால මේ උදෑස இந்த காலை අපි ඒ දේ ඒතු ගන්න යනවා. அதை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். We are going to accept ourselves because God has created us as us. Understand? තේරුණාද ඔබට? புரியுதா? Neat of us. ඉන්නේ මටත් දෙවියන් වහන්සේ කතා කරන්න දෙයක්. எனக்கு ஆண்டவர் இதுல இருந்து பேசுறார். Neat of us. இனி අනේ අපරාධේ මම හැටියට හිතුවා. அநியாயம் நானா பிறந்தது. අපරාධේ මම මේ වගේ දෙමව්පියන්ට හිතුවා. அநியாயம் நான் இப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தது. අපරාධේ මෙයාව වැද්දේ. அநியாயம் நான் இவங்களை கல்யாணம் கண்டது. අපරාධේ මේ දරුවෝ මට බිහිවුනේ. அநியாயம் எனக்கு போய் இந்த பிள்ளைங்க பிறந்தது. අපරාධේ මම මේ සභාවට ආවේ. அநியாயம் இந்த சபைக்கு வந்தது. අපරාධේ මම මේක කරේ අර කරේ කියලා ආයෙත් තැවෙන්න එපා. அநியாயம் நான் இது செஞ்சது அது செஞ்சதுன்னு நடந்த விஷயங்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. අපිට තියෙන ජීවිතය අපි ඉස්සෙල්ලා හේතු කරනවා. எங்களுக்கு ஆண்டவர் இப்போ கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நான் எங்களை ஏற்றுக்கொள்ளணும். Let's not be upset as to who we are, who our parents are, who our children are, who our siblings are, what our church is, and what sort of people we are. Why? Because God does not relent, so let's not. அடுத்து பார்ப்போம் ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். Verse 20. I have received the command to bless. He has blessed, and I cannot change it. Wow. ආශිර්වාද ගන්න ලැබීමි. උන්වහන්සේ ආශිර්වාද කළසේක. මට වෙනස් කරන්න නොහැක්කේ.
இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்ப கூடாது. எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் கிடையாது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர். Our God is not a God who accepts or wants blessings, but He is a blesser. எங்களுடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அநேக தெய்வங்கள் பாவம். ஐயோ எனக்கு வாழைப்பழம் கொண்டாரு, ஐயோ எனக்கு ஒரு தேங்காய் கொண்டுவாரு, ஐயோ ஒரு தட்டுல ஏதாவது கொஞ்சம் பழங்கள் கொண்டாந்து வச்சு வைங்க, ஐயோ ஏதாவது கொஞ்சம் பூ கொண்டுவாரு, ஐயோ கொஞ்சம் தேங்காய் ஏதாவது கொண்டுவாரு. எங்களுடைய இதையுமே எதிர்பார்க்க ஆண்டவர் கிடையாது. அந்த வகையில் இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லது. ஒவ்வொரு நாளும் சபைக்கு வர்றதுக்கு முதல்ல போயிட்டு பூ பிச்சுக்கிட்டு வரணும்னா நினைச்சு பாருங்க எப்படிப்பட்டவர். வாழைப்பழமும் தேங்காய் எல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? செருப்பு கூட காலத்துல பேசாம வாவை அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இருக்கிற விதத்துல வர சொல்றாரு. நான் ஒண்ணு ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஏற்றுக் கொடுக்கிறவர்கள், பெறுகிறவர்கள், அதை கொடுக்கிறவர். இப்ப ஆசீர்வாதம்னா என்ன? எபிரேய பாஷையிலே ஆஷேர் என்று சொல்லப்படுகிறது. கிரீக் பாஷாவே மக்காரியோஸ். கிரீக் மொழியிலே மக்காரியோஸ் என்று சொல்லப்படுகிறது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்துல எங்களுக்கு சந்தோஷம் கிடைத்தால் அதுதான். எங்களுக்கு எங்களுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியும். The Hebrew rendering Asher and the Greek rendering Makarios for the English expression blessing really means joy. In what? Joy, happiness. එතකොට දෙවියන් වහන්සේ කියනවා அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நம்ம உங்களுக்கு பிரீතිය දෙනවා. நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன். சந்தோஷம் දෙනවා. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன். අද බැලුවගේ සාක්ෂිය අනුව දෙවියන්සයාට සන්තෝෂ වෙන්න මොනවද ඊළඟ? இப்ப மல்கமுடைய சாட்சியின் அடிப்படையில் அவருக்கு சந்தோஷத்தை எப்படி ஆண்டவர் கொடுத்தாரு? கிராம் 600ක මොනවද කිව්වේ? සර්ෆ් එක්සල්. சர்ஃப் எக்ஸல் கொடுத்து சந்தோஷம் கொடுத்தாரு. දැන් අපිට අනුමෝදන සර්ෆ් එක්සල් ඕන වෙලාවක உடுப்பு கலருக்கு சர்ஃப் எக்ஸல் இல்லாத நேரத்துல பெட்ரோல் දීලා හරියන්නේ. எங்களுக்கு பெட்ரோல் கொடுத்து வேற இல்லையே. ஆண்டவர் எங்களுடைய தேவையை அறிந்த ஆண்டவர். Our God meets all our needs. He blesses us. He makes us happy. That's why a lot of people go on the hundred. சில நேரம் வாலிபால் அடிக்கிற நேரம் Happy අපිට වරද්ද. நல்ல ஒரு சந்தோஷம் வரும். ඒ විලාවට அந்த நேரத்துல අපිට අඟල් 54 ටීවී එකක් දුන්නාට happy වෙන්නේ. ஒரு 54 இன்ச் ஒரு பெரிய கலர் டிவி ஒன்று கொண்டு கொடுத்தாலும் எங்களுக்கு அதுல சந்தோஷம், அது பெரிய சந்தோஷம் இல்லை. இப்போதைக்கே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்க ஆசீர்வாதம் என்ற அடிப்படையில் நாங்க எதை பார்ப்போம்? ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய கார் பங்களா, ஒரு பெரிய ஒரு பேங்க்ல ஒரு பெரிய வரவு, இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதான் ஆசீர்வாதம். அதெல்லாம் எங்களுக்கு இல்லாததுனால எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து எங்களுக்கு தெரியாம இருக்கிறோம். Our definition of blessing is plainly materialistic. So we are not able to see what God has blessed us with because we are always looking at the things that we like to have and we don't have. A big car, big house, a big job, a big bank balance, etc. They don't look at it. நான் சொல்றது எங்களுடைய ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நாங்க இன்னும் உயிரோடு இருக்கிறோம். ஏதோ சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குறாரு. எங்க பிள்ளைகள் எங்களோட இருக்கிறாங்க. எங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு கட்டோ ஒரு பாகவ ஏதோ இருக்குது. நாங்க தூங்கி என்ன நேரம் பாம்பா பக்கத்துல படுத்துருக்கு.
பார்க்கறது இல்ல. காரணம் இதெல்லாம் எங்களுடைய அவதானத்துல இல்ல. அது இன்னைக்கு தேவனே இவரோட அவதானத்திலே இந்த ஆராதனை முடிந்த பின்னர் පොඩ්ඩක් අලුතෙන් ආගමනේ මේ බිල්ඩින්ග බලන්න. புதுசா பாக்குற மாதிரி இந்த பில்டிங்க பாருங்க. දේවනාසි කොච්චර නිකන් මේ මොකද නර්සරි එකක් වගේ පෙයින්ට් දාලා චර්ච් එකක් දීලා තියෙනවා. ஒரு நர்சரி மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஒரு சர்ச் கொடுத்துருக்காரு. දිව්‍ය මාතේ සමහර දෙවියන් දේවා බලන්න. இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொருட்களை பாருங்க. පුල්පිට් දීලා තියෙනවා. ஒரு நல்ல புல்பிட்டை கொடுத்திருக்காரு. ස්ටේජ් දීලා තියෙනවා. ஸ்டேஜ் கொடுத்திருக்காரு. මේ මල්ටිමීඩියා ප්‍රොජෙක්ටර් ස්ක්‍රීන් දීලා තියෙනවා. மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் இதெல்லாம் இருக்கு. මේ බලන්න මේ කොච්චර ලස්සන කරන් දේවාසනේ දීලා තියෙනවා. எவ்வளவு ஒரு அழகான இடத்துல ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்திருக்காரு. කොච්චර දෙනෙක්ව දේවාසනේ සභාවට දීලා තියෙනවා. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுத்திருக்காரு. කොච්චර හොඳ සංගීත භාණ්ඩ දීලා තියෙනවා. எத்தனை நல்ல வாத்திய கருவிகளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ඔබ ගෙදර ගියාම நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ඔබගේ කාමරේ දිහා හොඳ බලන්න. உங்களுடைய அறையில இருக்கிற பொருட்களை பாருங்க. අද දිහා හොඳ බලන්න. நல்ல கட்டளை பாருங்க. ඔබගේ කුස්සියට යන්න. உங்களுடைய குசினிக்கு போங்க. ඒක කුණු පාට තිබ්බා. அது கொஞ்சம் இந்த ஊத்த கலர்ல இருந்தாலும் ඔබේ තියෙන දේවල් ටිකක් බලන්න. அங்க இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. ඔබට බලන්න මොන දේවල් ජනස වලට දීලා තියෙනවද කියලා. என்னென்ன விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று பாருங்க. Start appreciating what God has given you. Godliness with contentment is great thing. දේව භක්තිය සමග තෘප්තිය ඉතා විශාල ආශිර්වාදයක්. දේව භක්තියෙන් කුඩිය පොදුමෙට මනපාමේ මෙහෙම ආශිර්වාද. දෙවියන් මාස දීලා තියෙන දේවල් අපි දකින්න පුරුදු වෙන්න ඕනේ. ஆண்டவர் கொடுத்திருக்கிற விஷயங்களை நாங்கள் பார்க்க பழக வேண்டும். මොකද දෙවියන් මාස අපිට ආශිර්වාද කරලා තියෙනවා. காரணம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து අපි வைத்திருக்கிறார். කාටවත් කියන්න බෑ අපිට ආශිර්වාද නැහැ කියලා. நாங்க யாருமே சொல்ல முடியாது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். අපි කාටවත් අපිව කාවත් ස්ට්‍රෙචර් එකේ තියාගෙන ගෙනාවේ නේ. எங்க யாரையுமே ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டிட்டு வரல. පයින් ආවේ. நடந்து வந்தோம். අර අවුරුදු 91 පප්පත් පයින් ආවේ. அந்த 91 வயசு பப்பாவே அவரே நடந்து வராரு. ඔය ඔක්කොම පයින් ඇවිල්ලා තාම පණ පිටින් ඉන්න ආශිර්වාදයක් නෙවෙයිද? இன்னைக்கு நடந்து வந்து இன்னும் இப்பயும் உயிரோட இருக்கிறீங்க. இது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? අපිට දෙවනාස වැදුරු දීලා තිබ්බම ඒක ආශිර්වාදයක් නේ. எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாயை கொடுத்திருந்தா ஆசீர்வாதம். උන්වහන්සේ ලස්සන පුටු දීලා තියෙනවා. ඒක ආශිර්වාදයක් නෙවෙයිද? நல்ல ஒரு நாற்காலிகளை கொடுத்திருக்காரு. அது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? අපි කැඩි තාඩිය එහෙම දෙන්නේ. நாங்க அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே ஒழுகிட்டா இருக்கோம். Google climate එක. நல்ல கிளைமேட், වටේට ගතේ. நல்ல ஜன்னல் எல்லாம் இருக்கு சுத்தி. අදෝට ඩොක ගන්න ෆෑන්. ஃபேன் வேற சுத்திட்டு இருக்கு. අද අපිට මොනවද දැන් පිටුවට අපි ඔතන චූන් එකේ ඉන්නවද කියලා. எவ்வளவு நல்ல ஆசீர்வாதமா நாங்க இருக்கிறோம். Look at this building, look at the child, look at the health that we have. We walk here. You know, we are blessed. The problem is we don't look and therefore we don't see. අපි බලන්නේ නැති නිසා අපි දකින්නේ නැහැ කොච්චර ආශිර්වාදවත් මිනිස්සුද කියලා. நாங்க விஷயங்களை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்காதனால அது குறித்து எங்களுக்கு புரியாம இருக்கு, அறியாம இருக்கு. எந்த நேரமும் இல்லாத விஷயங்களை குறித்து மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்களை பார்க்க பழகும். காரணம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எங்களுடைய ஆண்டவர் மனிதன் அல்ல. ஆண்டவர் மனஸ்தாபப்பட மாட்டார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். Our God is not a man. Our God doesn't relent, and then our God is a blesser. Look at the fourth one. හතරවෙනි එක බලන්න. பாருங்க நான்காவது விடை. 21 පදය. 21வது வசனம். No misfortune is seen in Jacob. No misery observed in Israel. Oh my gosh. උන්වහන්සේ යාකෝබ් කෙරෙහි අයිතිකමවත් ඊශ්‍රායල් කෙරෙහි දුෂ්‍යකමවත් නොදුටුසේක. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. මේ අපේ දෙවියන් වහන්සේ කියන ඔයගොල්ලන්ට හතරවෙනි දේ කියලා දෙන්න මොකක්ද කියලා. நாலாவது விஷயம் ஆண்டவரை குறித்து நான் சொல்லி தரவா? Shall I tell you the fourth quality of God? උන්වහන්සේ වැරදි හොයන්නේ. ஆண்டவர் குற்றம் தேடுகிறவர் அல்ல. ආව් ආයෙත් කියන්නද දෙයියා. මොච්චර හොඳ පණිඩයක්ද මේ? අපි අර පණ දෙන්නම් කියලා බැටපු එක බැටපු එකේ කැරෙන්නේ වැරදි නේ. எனக்கு நான் உயிரே தருவேன் அப்படின்னு சொல்லி உங்களை கல்யாணம் முடிச்ச உங்களுடைய கணவனோ இல்லாட்டி மனைவியோ எந்த நேரமும் உங்க குறையை தான் தேடிட்டு මේ இருப்பாங்க. පොඩ්ඩක් හිතලා බලන්නකෝ. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. අපි අපේ දරුවන්ට කියලා நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறீங்க. ඒගොල්ලෝ පණ දෙනවා. அவர்களுக்காக உயிரையே கொடுக்குறீங்க. ඒගොල්ලෝ නිසා අපි නිින්ද කඩා ගන්නවා. அவங்களுக்காக ஒரு தூக்கத்தை இழக்கிறீங்க. ඒගොල්ලෝ ගැන සෑහෙන පුජා කරනවා. அவர்களுக்காக நிறைய கஷ்டப்படுகிறீங்க. හැබැයි අර රුපියල් 100ක රීලෝඩ් එක දුන්නේ නැහැ කියලා.
அந்த 100 ரூபாய்க்கு ரீலோடு காசு கொடுக்கல. ये धर्म अपने जीवन करता है அந்த புள்ள உங்களுக்கு சொல்ற கதையை கேட்டு நீ எல்லாம் ஒரு அப்பனா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? 100 ரூபாய்க்கு ரீலோடு விளையாட போக விடல, பர்த்டே பார்ட்டிக்கு போக விடல, அந்த டிவியே ஆஃப் பண்ணிட்டு தூங்குன்னு சொல்றேன். கட்டாயம் நீங்க ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கா? புரியுதா? அதுதான் மனுஷன். You see, after having done so much to your kids, you don't give them one thing and then they start blaming you. Right? That Bharya Kalam their name. பொண்டாட்டிமார்களுக்கு மனைவிமார்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு அவருடைய கலை நடித்தா. அவருக்கு மாதிரி இல்லை. அவருக்கு தேவை. அவனுக்கு தேவனி ஊத்துனீங்க. அவருக்கு அது நீங்க உடனே ஏது. அவன்ட உடுப்பு எல்லாத்தையும் நீங்க தான் கழுவுனீங்க. அவன் செஞ்ச கள்ள வேலை எல்லாத்தையும் மூடுறது நீங்க. அந்த பாஸ்டர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கறோம், இல்ல பாஸ்டர் அப்படின்னா இல்ல அப்படின்னு மூடுறது நீங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு தேதனிய பக்கத்துல கொண்டாந்து கொடுக்கல அப்படின்றதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், உனக்கு தெரியுது இல்லையா? சிஸ்டர்ஸ் உங்களோட மனம் உடையாதா? நீங்க என்ன நினைப்பீங்க? நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன், ஆனா செய்யாத ஒரு விஷயத்தை குறிச்சு ஒவ்வொரு பெருசுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைதானே? பிரதர்ஸ் அப்படிதான். எல்லா சம்பாதிக்கிற எல்லா காசையும் வந்து அவளுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த 2300 ரூபாய் அதை சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் கொடுக்குறது வீட்டுல தான் இருக்கு. போகலாம் வேற எங்கேயாவது எல்லாம் வேலை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த பொங்கலுக்கு தான் வருவோம். நல்ல ஹோட்டல் எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஆனா இந்த பொண்டாட்டி சமைச்சு பார்த்து சாப்பிட தான் தின்னு தொலைக்கும். எங்கேயாவது போய் நிம்மதியா தூங்கலாம், ராத்திரில பயந்து பயந்து சரி பஸ் பொண்ணு வாங்க பயத்துல சரி இப்ப பக்கத்துல தான் படம் தூங்குது. ஐயோ போல கொஞ்சம் டயர்டாகி வந்து கொஞ்சம் அத்தனை அப்படின்னு இந்த பொண்டாட்டி சீக்கிரம் பாடு பாக்குறேன். உண்மைதானே? நாங்க இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு சமூகம்? ஒரு குற்றம் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு சமுதாயம். மனுஷன் பொண்டாட்டிന്റെ குறையை தேடுவான், பொண்டாட்டி புருஷனுடைய குறையை தேடுவான், பெற்றோர் பிள்ளைகளுடைய குறைகளை தேடுவாங்க, பிள்ளைகள் பெற்றோருடைய குறைகளை தேடுவாங்க. பாஸ்டர்னா even pastors have a habit of not finding when we get it. இவங்க நல்லா சபைக்கு வருவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா பாட படிப்பாங்க, அந்த அது எல்லாம் செய்வாங்க நல்லா. அந்த பசங்க பார்க்க காணிக்க கொடுக்கலன்னு பிடிச்சிப்பாங்க. பாஸ்டர் மார் அப்படின்னு சொன்னா இதுதான் எனக்கு வருது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதே மாதிரி விசுவாசிகள் அப்படிதான். நாங்க இருக்கிறதே ஒரு பேரை கண்டுபிடிக்கிற ஒரு சபை. போலீஸ்காரன் இங்க ஒண்ணு ரோட்ல ஓரத்துல ஒடிஞ்சு பிடிச்சி விளையாடுற போலீஸ்காரங்க அப்படியே மெதுவா அந்த மரத்தோட சேர்ந்து சாஞ்சி இருப்பான், வேகமா வரவங்களை பிடிக்கிறதுக்காக. இப்படி என்னைக்காவது ஒரு போலீஸ்காரன் செய்வான். இப்படி எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டே பக்கத்துல வந்து சார் பாருங்க உங்களோட ஸ்பீட் 50 வந்திருக்கீங்க, நன்றி. நீங்க வர வேண்டிய வேகத்துல வந்ததுக்காக தேங்க்யூ. அந்த லைனை பார்த்துக்கிட்டே இருந்தேன், அந்த லைனை நீங்க வெட்டல.
சூப்பர். zebra ke overtake karine நீ ஜீப்ரால ஓவர்டேக் பண்ணல. haath lagi kaate mone thank you sir ille illa illa ekka police kare ekka kare dero ye baba varu police kare oru nippadi nalla odinga vande overtake padadhu aakala muttala sandoshama poi maattirukka adhu nalla eiga nota எந்த நேரம் வந்து அவன் குடிச்சிட்டு கேட்பான் எனக்கு தொண்ணூறுல வந்து அப்படின்னு கேட்பான். எங்களுடைய சமுதாயம் வந்து பிழை கண்டுபிடிக்கிற குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு சமுதாயம். ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு உங்களோட நோட்டீஸ்ல நீங்க சரியா பில்ல கட்டுனதுக்காக தேங்க்யூ அப்படின்னு உங்களுக்கு அனுப்பியிருக்காங்களா? ஆனா ஒரு மாசம் நீங்க காசு கட்டாம இருந்தா நீ சரியா காசு கட்டாட்டி உங்களோட மின்சாரம் துண்டிக்கப்படும் அப்படின்னு பெரிய ஒரு இதை லிஸ்ட் அனுப்பிடுவோம். So we are living in a society, in a world where everybody wants to find faults with everybody all the time for everything. இந்த சமுதாயம் வந்து எல்லாரையும் எல்லா விதத்திலையும் எந்த நேரத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு சமுதாயம். ஐயோ பாஸ்டர் நீங்க இத கூட ஒரு பாஸ்டர் மாதிரி அழகா சொல்லிருக்கலாமே இப்ப கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ரொம்ப இதை கண்டுபிடிப்பாங்க. ஆனா எங்களுடைய ஆண்டவர் இருக்காருங்க. எங்களுடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் எங்களுடைய குறைகளை கண்டு தேட தொடங்கினார்னா நாங்க முடிஞ்சு ஏன் தெரியுமா? காரணம் ஆண்டவருக்கு எங்களுடைய இருதயம் தெரியும். நாங்க செய்ய போற எல்லா வேலையும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாருன்னா பரலோகம் போற ரோட்ல கூட நிக்கல. Since God is omniscient, He knows everything that we've done, we are doing, we are going to do. And if only He starts to find faults with us, I tell you, we can't escape. Hare Hare apne devas ko chale abat. எங்களுடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். Sudhi devas வாணியே நிரந்தரமா. ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் குற்றம் கண்டுபிடிக்கிறவர். அதனால இதை சொன்னதுனால ஆண்டவர் எந்த குற்றமே தேட மாட்டாரு. அதனால எந்த விளையாட்டு வேணாலும் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே வசனத்துல சொல்லப்படுது. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கின்றார். ராஜாவின் ඔහුගේ දෙවි ස්වාමීන් වහන්සේ ඔහු සමග සිටිනසේක. எங்களுடைய ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எங்களுடைய ஆண்டவர் சொல்லவில்லை என்ன தேடிட்டு வாங்க. அதான் தெரியும் அந்த மலையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டேன். 6 கிலோமீட்டர் ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டேன். God says, I am there with you. Abhe Devan once again, Nam Rashi ki Granthama Emmanuel. Again, Devan once again, Samuel. ஆண்டவருடைய பேர்ல ஒன்றுதான் இம்மானுவேல், அதாவது ஆண்டவர் எங்களோடு இருக்கார். தனாத்மக உபகாரணம் அது ஒரு நல்ல விஷயமாவும் எடுக்கலாம், ரிணாத்மக உபகாரணம் ஒரு கெட்ட விஷயமாவும் எடுக்கலாம். We can take it as a positive element or negative. You know, positively, well, God is there with me. Wonderful, praise God. நல்ல பகுதியை எடுத்தா ஆண்டவர் எங்களோட இருக்கிறாரு, இந்த நேரம் எங்களோட இருக்கிறாருன்றது நல்ல விஷயமா எடுக்கலாம். அதே நாங்க கெட்ட விஷயமா எடுக்கலாம். ஐயோ ஆண்டவர் இந்த நேரம் நம்மளோட இருக்கிறாரு. எனக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதை செய்ய கூட முடியாது. ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியாது. உண்மைதானே? இன்டர்நெட்ல தேவையில்லாதெல்லாம் பாக்குற
www.vachara.com. Get the stuff. Watch it. எஸ்எம்எஸ்ல எல்லாம் அதெல்லாம் அடிக்கிற நேரம் நம்ம வெளியும் இதுவும் கூட அடிக்கிறியா ஸ்கைப்ல ஃபேஸ்புக்ல இதெல்லாம் நீ அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு இது கூட தெரியுமா? ஆனா சர்ச்ல வந்து எப்படி பயபக்தியா கையை வைத்து நமஸ்கரிக்கிறோம். நீ பாரு சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லி நீ பார்க்கிற விதங்கள் நற்செய்தி என்ன? ஆண்டவர் எங்களோட சுவாமிநாத சாமி சாமி God is with us. God is with you. Right? In spite and despite of everything, God is with you. தேவியா நான் சொல்லாதே ஒரு மனோவாகி கிடைக்கும். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கீங்க? உங்களுக்கு தப்பே போகணும். உங்களுடைய நிலை எப்படிப்பட்டது? நீங்க மனதளவுல ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தாலும் மனதளவுல நீங்க சபையை விட்டு ரொம்ப தூரமா இருந்தாலும் நீங்க மனதளவுல வேதத்தை விட்டு ரொம்ப தூரமா இருந்தாலும் நீங்க எவ்வளவு தூரமா இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களோட ஆண்டவர் குற்றம் தேடுகிறவர் அல்ல, உங்களை விட்டு போகிறவர் அல்ல. He is not a fault finding God. The Lord their God is with them. The shout of the king is among them. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுடைய இருக்கின்றது. praise the Lord. ඕනතර රජික්ගේ ජයഘോഷාව ඇත්තේ. අපි සමග ඉන්න දෙවියන් වහන්සේ රජතුමා හැටියට ඉන්නේ. எங்களோட இருக்கிற ஆண்டவர் ஒரு ராஜாவா இருக்கிறார். අපේ යේසුස් වහන්සේ රජතුමාණන් වහන්සේ. எங்களுடைய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா. ராஜா කෙනෙක් ළඟ ඉන්නකොට අපි කොහොමද ඉන්නේ? ஒரு ராஜா கிட்ட நாங்க இருக்கிறனா எப்படி இருப்போம்? සාමාන්‍යයෙන් මේ മന്ത്രി කෙනෙක් එක්ක බාර යනකොට කොහොමද යන්නේ? ඒ മന്ത്രി එක්ක යන වෙනස්. ஒரு மந்திரியோட சாதாரணமா இருக்கிற ஒரு மந்திரியோட போறவங்க எப்படி போவாங்க? ஒரு நல்ல பெரிய தனத்துல தான் போவாங்க. எங்களோட இயேசு ஒரு ராஜாவாக இருக்கிறார். Our Jesus is our king and he is with us. So now let me hurry. I want to take you to verse 23. There is no sorcery against Jacob, no divination against Israel. සැබෑ යාකෝබට විරුද්ධව ශාස්ත්‍ර කීමක්වත් ඊශ්‍රායල් විරුද්ධව පේන කීමක්වත් නැත. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. මේකේ මම ඉවර කරන්න යනවා. இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். අපේ දෙවියන් වහන්සේ කොච්චර බලවත්ද කියනවා. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமையானவர் என்றால் ඔබත් එක්ක දෙවියන් වහන්සේ ඉන්නවනේ. உங்களோட ஆண்டவர் இருக்கார் தானே. ඒ නිසා ඔබට විරුද්ධව කාටවත් ඕනියම් කරන්න බෑ. அதனால உங்களுக்கு விரோதமா யாரும் சூனியம் செய்ய முடியாது. Since God is with you, nobody can cast any spell against you. There is no sorcery against you, neither is no divination against you. Eva vadinne na. அப்படி சூனியம் செஞ்சாலும் அது உங்களுக்கு படப்போவது இல்ல. ඔබ හොඳ නිසා නෙවෙයි. நீங்க நல்லவங்கன்றதா. ඔබගේ දෙවියන් වහන්සේ හොඳ නිසා. உங்களுடைய தேவன் நல்லவர் என்றால். ඔබගේ යාඥාව බලවත් නිසා නෙවෙයි. உங்களுடைய ஜெபம் வல்லமையானதுனால. ඔබගේ දෙවියන් වහන්සේ ඔබ සමග නිසා. உங்களுடைய தேவன் உங்களோடு இருப்பதனால. මම මයිතර සති දෙකකට උඩදින් කිව්වා. 2-3 வாரங்களுக்கு முதல்ல இதை நான் சொன்னேன். නැත්නම් මොකටද මේක නැවත එන්නේ කියලා. ஏன் மறுபடியும் ஆண்டவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. අපි ඉන්න සමාජය ඕනියම් කරන සමාජයක්. இந்த சமுதாயம் எங்களுக்கு சூனியம் செய்யற சமுதாயம். අපේ ඥාතීන් බොහෝමයක් අපි වැටෙන්න ඕනේ කියලා හිතන පරිසරයක අපි ජීවත් වෙනවා. எங்களுடைய உறவினர்களையே நாங்க கீழே விழணும், நாங்க இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு எங்களுக்கு சூனியம் செய்யுது. පාරේ බහලා යනකොට හිටපුවම අලු ටික කොයි මිනිස්සුන්ගේ දෙහිගිනේ විදිහට. நாங்க பாதையில் நடந்து போறோம்னா திடீர்னு இந்த 2-3 சாம்பல் பச்சை காக்கி கொச்சிக்கா அப்புறம் தேசிக்காய் போடுறோம். ඒක දැකලා සමහර சில பேர் அதெல்லாம் பார்த்து இயேசு நான் சபிக்கிறேன் இருப்பான். யாக்குண்ட சாப කරන්න ඕන නම් பிசாசுக்கு சபிக்கணும்னா ඕනදියා බලන්න ඕනේ. යක්ක හැමදාම ඉන්නවා. பிசாசு எல்லா இடத்துலயும் இருக்கிறான், அவன் சுத்தி இருக்கிறான்.
பயம் இல்லாம வாழணும். We need to live a life of fearlessness. Our pastors right now. சில பாசமா இருக்காங்க. அந்த பாசத்துக்கு அந்த பாசமாருக்கு நான் பேர் வச்சிருக்கிறது சூனிய பாசம். அந்த பாசமாருடைய வேலையை என்ன தெரியுமா? வீடுக்கு போவாங்க, போயிட்டு ஜெயிப்பாங்க அப்படின்வாங்க. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு சூனியம் இருக்கிறது. அந்த இடத்துல தோண்டி எடுத்தா ஒரு குப்பி இருக்கும். உங்களுடைய வீடு பழைய வீடுனா எந்த இடத்துல வேணாலும் தோண்டி பாருங்க, குப்பி இருக்கும். குப்பி உள்ளுக்கு பிசாசு இருக்குதா? அதை குறிச்சு நாங்க எங்களுக்கு விரோதமா மந்திரங்கள் இல்ல. நீங்க வாழ்ற இந்த வீட்டுல ஒரு கூலி வீடுன்னு வாங்க. இப்ப சொந்த வீடா இருந்தாலும் முந்தைய அப்படியே வீடா இருந்திருந்தால் வந்து அஸ்திபாரங்கள் அது இருக்கும், இது இருக்கும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சூனியம் செஞ்சு போடுவாங்க. எதுக்குமே பயப்படாது. அந்த அந்த போடுற அந்த அந்த தேசிக்கெல்லாம் நல்லதுன்னா எடுத்து பாருங்க. அந்த அந்த காஞ்சி குச்சிப்பெல்லாம் எடுத்து நல்லா பொரிச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும். நாங்க இந்த சூனியத்துக்கெல்லாம் பயப்பட தேவை. பிசினஸ் ஆகுது, எங்களுடைய வீட்டுல ஒரே நோய். அப்பாவுக்கு சோகம் இல்லாம இருக்கிற சோகமானதுக்கு அப்புறம் மகளுக்கு வந்துருச்சு. இப்படியே ஆள் மாத்தி ஒவ்வொருத்தருக்கா சோகம் இல்லாம போது இதெல்லாம் சூனியம் அல்ல. சூனியம் எங்களுக்கு எதுவுமே பிரயோஜனப்படாது. புரியுதா? அதுக்கு நாங்க நல்லவங்கள் என்பதனால அல்ல, எங்களுடைய ஜெபம் நல்லது என்றனால அல்ல. ஆண்டவர் எங்களோடு எங்களுடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த ஆண்டவர் எங்களுக்கு வேணாம்னா we have a wonderful God and praise God for this wonderful God. Let's stand up and finish this service. நாங்கள் எழுந்திருந்து